திருச்சியில் குதிரை வண்டி பந்தய தகராறில் ஏற்பட்ட முன்விரோதத்தால் பட்டப்பகலில் இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குதிரை ரேஸ் தகராறு கொலையில் முடிந்தது எப்படி? திருச்சி உறையூர் டாக்கர்ஸ் ரோடு பகுதியைச் சேர்ந்தவர் 28 வயதான சண்முகம். இவர் குதிரை ரேஸ் வண்டியை வாடகைக்கு எடுத்து அதன் மூலம் சம்பாதித்து வந்தார். இந்நிலையில் வெள்ளிக்கிழமை மதியம் 12 மணியளவில் உறையூர் பஞ்சவர்ண சுவாமி கோவில் மார்க்கெட் பகுதியில் சண்முகம் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அவரை வழிமறித்த 3 பேர் கொண்ட மர்ம கும்பல் திடீரென மறைத்து வைத்திருந்த அரிவாளால் வெட்ட முயன்றனர். சுதாரித்து கொண்ட சண்முகம் அவர்களை கீழே தள்ளிவிட்டு தப்பி ஓட ஆரம்பித்தார். 3 பேரும் அரிவாளுடன் சண்முகத்தை துரத்த ஆரம்பித்தனர். மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் கும்பல் அவர்களை துரத்திச் சென்றதால் பலரும் அலறியடித்து ஓடினார்கள். வேகமாக ஓடிச் சென்ற சண்முகம் அப்பகுதியில் உள்ள காஃபி கடை ஒன்றில் நுழைந்துள்ளார். அந்த கும்பல் கடைக்குள் புகுந்து அவரை வெளியே இழுத்து வந்து அரிவாளால் வெட்டி படுகொலை செய்தது. இதில் சண்முகம் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் சரிந்து உயிரிழந்தார். தகவல் அறிந்து விரைந்து வந்த உறையூர் போலீசார் சண்முகத்தின் உடலை கைப்பற்றி தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளனர். வழக்கு பதிவு செய்த போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் குதிரை ரேஸ் பந்தயத்தில் ஏற்பட்ட முன்விரோதத்தில் இந்த கொலை நடந்திருப்பது தெரிய வந்துள்ளது. குற்றவாளிகளை கைது செய்ய தேடுதல் வேட்டையில் இறங்கிய போலீசார் ஹரிபிரசாத், நவீன்குமார், விஜி, தாடி கோபால், அபிஷேக் ஆகிய 5 இளைஞர்களை கைது செய்தனர். அவர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் கொலைக்கான காரணம் தெரிய வந்தது. திருவெரும்பூர் பகுதியில் சமீபத்தில் நடந்த குதிரை பந்தயத்தில் கொலை செய்யப்பட்ட சண்முகத்தின் குதிரை முதல் இடத்துக்கு வந்துள்ளது. அந்த போட்டியில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் 5 பேரும் கலந்து கொண்டு தோல்வியடைந்தனர். இதில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக கொலை நடந்ததாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து போலீசார் அவர்களிடம் விசாரித்து வருகின்றனர். குதிரை பந்தயத்தில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக பட்டப்பகலில் இளைஞர் வெட்டி கொல்லப்பட்ட விவகாரம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.